தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி அணைக்கட்டு பகுதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதை கனிமொழி எம்பி ஆய்வு செய்தார். பலத்த மழையால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டை தாண்டி வினாடிக்கு 20,000 கனஅடி நீர் செல்லும் நிலையில் கனிமொழி ஆய்வு செய்தார். அப்போது அணைக்கட்டின் கீழ்ப்பகுதியில் ஆபத்தான முறையில் நின்று மீன்பிடித்தவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த காவல்துறையினரிடம் அறிவுறுத்தினர். தொடர்ந்து ஏரல் தாமிரபரணி ஆற்றுப்பாலம், முக்காணி ஆற்றுப்பாலத்தில் ஆய்வு செய்தார். முதலமைச்சர் அவர்களும் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையில் கூட மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக பேசியிருக்கிறார்கள். அதனால் எல்லா விதமான எச்சரிக்கைக்கு ஏற்பாடுகளும் கரையோரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு பத்திரமாக இருப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஊருக்குள் புகுந்த தண்ணீரால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். செல்லிக்குறிச்சி ஏரி நிரம்பி உபரிநீர் அருகே இருந்த குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்தது. உபரிநீர் செல்லும் வாய்க்கால்களை ஆக்கிரமித்து சிமெண்ட் குழாய்கள் மற்றும் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டதாலேயே தண்ணீர் வடியவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே தொடர் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பாப்பாப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட புதுக்கோட்டை விடுதி கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் கிராமத்தில் உள்ள 3 வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதோடு குடியிருப்பு பகுதியில் தேங்கி நிற்கும் மழைநீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்துள்ளனர். பாராசூட் தேங்காய் எண்ணெய் விலை தொடர்பாக இணையத்தில் பரவி வரும் தகவல் ஒன்று கவனம் ஈர்க்கும் விதமாக உள்ளது. 40 மில்லி தேங்காய் எண்ணெய் 20 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதேவேளையில் 175 மில்லி 98 ரூபாய்க்கும் 250 மில்லி 162 ரூபாய்க்கும் விற்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 40 மில்லி பிளாஸ்டிக் பாட்டிலில் 1 ரூபாய்க்கு 2 மில்லி என்ற அளவில் எண்ணெய் விற்கப்படுகிறது. ஆனால் 175 மில்லி பாட்டிலில் 1 ரூபாய்க்கு 1.78 மில்லி எண்ணெய் என்ற அளவிலேயே உள்ளது. 250 மில்லி பாட்டிலில் ரூபாய்க்கு 1.54 மில்லி என்ற அளவில் இன்னும் குறைகிறது. தமிழக மாணவர்களுக்கு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஏற்ப புதிய பாடத்திட்டம் தயார் செய்யப்பட உள்ளதாக உயர்மட்ட வல்லுநர் குழுவில் இடம்பெற்றுள்ள இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற எப்படி பாடங்கள் தயார் செய்ய வேண்டும் என்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். பெற்றோர்கள், ஆசிரியர்களை மதிப்பது, சகிப்புத்தன்மை போன்ற குணங்கள் கொண்ட மாணவர்களை உருவாக்குவதே அரசின் நோக்கம் என்றார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிந்து பிராந்தியம் குறித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. டெல்லியில் நடந்த சிந்தி சமாஜ் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மறைந்த முன்னாள் துணை பிரதமர் அத்வானியின் கருத்தை மேற்கோள் காட்டினார். சிந்து பிராந்தியம் 1947 பிரிவினையின் போது பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக மாறியது. இந்நிலையில் சிந்து நிலப்பரப்பு இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லாவிட்டாலும் நாகரிக ரீதியாக அது எப்போதும் நம்முடையது. எல்லைகள் நிரந்தரமல்ல. ஒரு நாள் சிந்து மீண்டும் இந்தியாவுடன் வந்து சேரலாம் என்று ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். கும்பகோணம் அருகே உள்ள நாகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் வித்தியாசமான விநாயகர் சிலை பறந்து விரிந்த சோழர் ஆட்சிக்கு சான்றாக உள்ளது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பழமை வாய்ந்த கோயிலில் உள்ள கங்கை கொண்ட விநாயகர் சிலை வங்கத்து கலைவண்ணத்தில் செதுக்கப்பட்டுள்ளது. குடந்தை கீழ்கோட்டம் என அழைக்கப்படும் இந்த கோயிலில் முதலாம் ராஜேந்திர சோழன் வங்கத்தை வெற்றி கொண்டதன் அடையாளமாக எடுத்து வரப்பட்டு இந்த சிலை நிறுவப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. விநாயகர் தன் மார்பில் பூநூலுக்கு பதிலாக பாம்பை அணிந்திருப்பது இந்த சிலையின் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு காணப்படும் இந்த கலைநயம் குடந்தை கோயிலில் இருப்பது வரலாற்று ரீதியாகவும் கலாச்சார பரிமாற்றத்தின் அடையாளமாகவும் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. சென்னை ஹைதராபாத் இடையே புல்லட் ரயில் வழித்தடம் அமைப்பதற்கு மத்திய தெற்கு ரயில்வேயால் தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துதல் உட்பட சாதக பாதகங்களை தமிழக அரசு ஆராய்ந்து திட்ட அறிக்கைக்கு இம்மாத இறுதிக்குள் அரசு அனுமதி அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
வழக்கமான ரயில்கள் இயக்கப்படும் கூடூர் வழித்தடத்திற்கு மாற்றாக திருப்பதி வழியாக வழித்தடம் அமைக்க தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. அதிவேக ரயில் திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் 12 மணி நேர பயணம் 2.5 மணி நேரம் வரை குறையும் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் சென்னை சென்ட்ரல், மீஞ்சூர் வெளிவட்ட சாலை என 2 அதிவேக ரயில் நிலையங்கள் அமைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. TCS நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்ட 1740 கோடி அபராதத்தை அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. வர்த்தக ரகசியங்களை TCS நிறுவனம் தவறாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் அபராதம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகளை ஆராய்ந்து வருவதாக TCS நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒருவர் பெயரில் வாங்கப்படும் சிம் கார்டு சைபர் மோசடி அல்லது சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொலைத்தொடர்புத்துறை எச்சரித்துள்ளது. தொலைத்தொடர்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிகாரப்பூர்வமற்ற IMEI எண்களை கொண்ட மோடம், சிம் பாக்ஸ் போன்ற அசெம்பிள் செய்யப்பட்ட கருவிகள், போலி ஆவணங்களை கொண்டு வாங்கப்பட்ட சிம் கார்டுகள் உபயோகிக்க கூடாது என கூறப்பட்டுள்ளது. அதேபோல அழைப்பது யார் என்ற அடையாளத்தை மறைக்கும் இணையதளங்கள், மொபைல் செயலிகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IMEI உள்ளிட்ட தொலைத்தொடர்பு அடையாளங்களை மாற்றுவது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையோ 50 லட்சம் ரூபாய் அபராதமோ விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்கில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் நவம்பர் 23 அன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, கனடா பிரதமர் மார்க் கார்னி சந்திப்பு நடைபெற்றது. இதுகுறித்து கனடா பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில், இந்திய கனடா இடையே விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை முறையாக தொடங்க இரு தரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் 2030ஆம் ஆண்டுக்குள் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை இரட்டிப்பாக்கி $70 பில்லியன் உயர்த்த உதவும் என்று இரு நாட்டு பிரதமர்களும் நம்பிக்கை தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் இடைக்கால் பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்து தொடர்பான செய்தியை கேட்டு தாம் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். கோவை, ஈரோடு மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு செய்ய உள்ளார். அப்போது கோவையில் செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க உள்ளார். பின்னர் தொழில்துறைக்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உள்ளார். இதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி ஈரோடு மொடக்குறிச்சியில் மாவீரன் பொல்லானின் உருவச்சிலையுடன் கூடிய அரங்கத்தை திறந்து வைத்த பிறகு ஓடா நிலையில் உள்ள தீரன் சின்னமலை மணிமண்டப வளாகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். அதைத் தொடர்ந்து ஈரோடு சோலார் பேருந்து நிலைய விழாவில் பங்கேற்று திட்டங்களை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். டெல்டா விவசாயிகளின் கண்ணீர் துடைக்க துணை நிற்காமல் நீலி கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். கொள்முதல் நிலையங்களை அதிகரித்த போதிலும் அதிக மழை பொழிவால் நெல்மணிகள் ஈரமானதாகவும், சாகுபடி காலத்திற்கு முன்னரே ஏன் அறுவடை செய்யவில்லை என்று பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செய்த பழனிசாமி அரசியல் செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நெல்லின் ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்த கோரி பிரதமருக்கு கடிதம் எழுதியதாகவும், அந்த கோரிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்து விட்டதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்த பழனிசாமி உழவர்களின் கோரிக்கைகளை கேட்கச் சொல்லியாவது சொல்வாரா என வினவியுள்ளார். போராடும் எங்களுக்கு துணை நிற்க யாரிடம் அனுமதி பெற பழனிசாமி காத்திருக்கிறார் என்றும் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசின் கவனக்குறைவு, அலட்சியத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பச்சை துண்டு போட்ட பழனிசாமி என முதல்வர் விமர்சனத்திற்கும் பதில் அளித்துள்ளார். இப்போ என்ன பத்தி நீங்க ட்வீட் விட்டுருக்காரு, பச்சை துண்டு போட்ட பழனிசாமி சொல்லிருக்காரு. உண்மைதான், நான் விவசாயி தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இங்க இருக்கின்ற ஊடக நபர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, நான் என்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்றையிலிருந்து இன்று வரை நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதோட மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தொழிலும் அதுதான். ஆனா
இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அப்படி 15 நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் தொடர் மழையில் அந்த நெல்மணிகள் நனைந்து முளைத்திருக்காது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு, அலட்சியம். அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. டிஜிபி நியமனத்தில் தமிழக அரசுக்கு தடுமாற்றம் ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிஜிபிக்களின் பட்டியலை மாநில அரசை அனுப்பியதாக குறிப்பிட்டுள்ளார். இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல, மாநில அரசு தான் தகுதியான டிஜிபிகள் பணியாற்றக்கூடிய டிஜிபிகளை தேர்வு செஞ்சு மத்திய தேர்வாணைய அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்க அந்த குழு நான் சொன்ன இவர்களெல்லாம் இடம்பெற்ற குழு தான் இங்க வச்சிருக்கு. இந்த 3 பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்று கருதிதான், கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்று கருதிதான் இதுவரைக்கும் டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. ஒரே கட்சியினருக்கு வாக்காளர் படிவங்கள் வழங்கப்படுவதாக எழுந்த புகாரை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மறுத்துள்ளார். பிஎல்ஓக்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்தே பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். நல்ல நோக்கம், ஆனால் அது சிதைக்கின்ற வேலையை அது செய்யக்கூடாது. அதுதான் ஒட்டுமொத்தமாக ஒரு ஜனநாயகத்துடைய மாண்பு. எனவே அதையும் கருத்து சொல்லியாச்சு. ஒரு நல்ல நோக்கத்தை சிதைக்கின்ற இப்போ எல்லா 16 தொகுதியிலும் எடுத்ததுல ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தா 25% இறந்தவங்க, குடிபெயர்ந்தவங்க, விலாசங்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஓட்டே இல்லாதவங்க இருக்காங்க. அப்போ ஓட்டு இல்லாதவங்க ஓட்டு போடணும். அப்போ இறந்தவர்கள் அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கு. மதுரையில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து எதுவுமே புரியவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரை சந்தித்த செல்லூர் ராஜு எஸ்ஐஆர் பணிகளில் முறைகேடு நடப்பதாகவும் அதை சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற திமுக திட்டமிட்டுள்ளது என்றும் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பில் மாவட்ட நிர்வாகம் குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறது எனவும் குற்றம் சாட்டினார். நீங்க இதை பாத்தீங்கன்னாலே தெரியும் இதுல எவ்வளவு தூரம் பாருங்க. இது மாதிரி செய்யலாமா? இதுக்கு என்ன வழிமுறை எங்களுக்கு புரியல. நாங்க மடச்சாம்பிராணியா இருக்கோங்க. இதுல ஒன்றும் தெரிய மாட்டேன்னு. அது என்ன எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எழுதிட்டு கொடுத்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு அப்புறமேல கலெக்ட் பண்றதுல அப்படின்னா என்ன எங்களுக்கு ஒன்றும் புரிய மாதிரி. கலெக்டிட்டு இதே வார்த்தை தான் சொன்னேன். தூத்துக்குடி மாநகர பகுதியில் மழைநீர் தேங்கிய இடங்களில் மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை அகற்றும் பணிகள் நடைபெறுகின்றன. தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் ரஹ்மத் நகர், ஆதிபராசக்தி நகர், பிஎன்டி காலனி, குறிஞ்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இதையடுத்து மாநகராட்சி சார்பில் மின் மோட்டார்கள் மூலம் மழைநீர் அகற்றப்பட்டு வருகிறது. மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆய்வு மேற்கொண்டார். வார்டு நம்பர் 58 இருந்து 60 வரைக்கும் நம்ம முத்தியாவரம் கோரம்பலத்துல இருந்து 10,000 கனஅடி தண்ணி வெளியே போயிட்டு இருக்கு. அதுல அந்த வார்டை கண்காணிச்சு மாநகராட்சி அதிகாரிகளும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அந்த 10,000 இது வெளியே போறதுனால எந்த உடப்பும் வராது. எனக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் போனாட்ட திறந்து விட்டாங்க 24 இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள பணிகள் நடைபெற்று ரெடியா இருக்கு. அதை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். இஎஸ்ஐ மருத்துவமனை மட்டுமல்லாமல் மருத்துவமனை ஊழியர்களின் குடியிருப்பு பகுதியும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல காட்சியளிக்கிறது. இதனால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் உள்ளே செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனை குடியிருப்பில் வசிக்கும் பணியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கிய மழைநீரால் மருத்துவ பயனாளிகள் கடும் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகள் வார்டு பகுதி, குழந்தைகள் வார்டு தீவிர சிகிச்சை பகுதி, இரத்த வங்கி பகுதி உள்ளிட்டவற்றில் வார்டுகளுக்கு உள்ளே மழைநீர் புகுந்தது. இதனால் உள்நோயாளிகள் மற்றும் அவர்களை பார்க்க வரும் உறவினர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மருத்துவமனை வளாகத்திலும் மழைநீர் தேங்கியது. தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தொடர்ந்து மழைநீரை வெளியேற்றும் பணிகள் நடைபெறுகின்றன.
இதற்கிடையே தூத்துக்குடி நால்வர் நகர் பகுதியில் மழைநீரில் நடந்து சென்ற பழனியாண்டி என்ற 75 வயது முதியவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக குற்றால பகுதியில் உள்ள மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவில் பிரதான அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தடுப்புகள் அடித்துச் செல்லப்பட்டு பஜார் பகுதிக்குள் தண்ணீர் புகுந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பெரியார் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கனமழையால் மரம் முறிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் நாகர்கோவில் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி அருகே மரம் முறிந்தது. இதனால் அருகில் இருந்த மின்கம்பம் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்தன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு ஒரு நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 4500 அடி உயரத்தில் உள்ள இந்த கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள சங்கிலிப்பாறை, மாங்கனி ஓடை, கருப்புசாமி கோயில் ஓடைகளில் நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கோயிலுக்கு செல்ல வந்திருந்த பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கருப்பட்டி, இரும்பாடி பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே மழையால் மூட்டைகளில் உள்ள நெல் முளைக்க தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. வெட்டிக்காடு, செல்லம்பட்டி, அம்மாப்பேட்டை, உக்கடை, புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. முறையான வடிகால் வசதி இல்லாததாலேயே இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு நீர் வடியும் தன்மை குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். நெல் ஈரப்பத அளவை 22% உயர்த்த கோரி திருவாரூரில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல் ஈரப்பத அளவை உயர்த்த மறுத்திட்ட மத்திய அரசை கண்டித்து திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக மற்றும் கூட்டணி கட்சி மாவட்ட தலைவர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. இதனால் இலங்கையின் 10 மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தமிழர் பிரதேசங்களான வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ந்து இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து தெதுருவோயா, ராஜாங்கனை மற்றும் தப்போவ உள்ளிட்ட 9 நீர்த்தேக்கங்களிலிருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்படுகிறது. தாய்லாந்தின் சொங்க்லா மாகாணத்தில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் படகுகள் மற்றும் வாகனங்கள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றனர். கடுமையான வெள்ளத்தை சமாளிக்க சொங்க்லா மாகாணத்தில் கட்டுப்பாட்டு மையத்தை அமைக்க அந்நாட்டு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். விஜயகாந்தை வீழ்த்தவே மக்கள் நல கூட்டணி அமைத்தார்கள் என மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், கருணாநிதி முதல்வராவதற்கு இடையூறாக இருந்தது மக்கள் நல கூட்டணி என்பதை மறுப்பதற்கு இல்லை என்று கூறியுள்ளார்.
மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தாம் உட்பட அத்தனை பேரும் வெற்றி வாய்ப்பை இழந்ததாகவும், ஆனால் தாயகத்திற்கு வந்த வைகோவை 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது போன்று ஆரவாரம் செய்து வரவேற்றார்கள் என்றும் மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக, மதிமுக, விசிக, தமாக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டணி அமைத்து களமிறங்கி தோல்வியை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தீபத் திருவிழாவை முன்னிட்டு தற்காலிக பேருந்து நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை வசதிகளை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலையில் பரணி தீபமும் மாலையில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இதனை காண தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் சுமார் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் பத்மாவதி தாயார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கமிட்டுமாறு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.